इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. श्री गुरुभ्यो नमः. मंगलश्लोकः. वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. वासुदेवं रमाकान्तं नत्वा लौगाक्षिभास्करः कुरुते जैमिनिनये பிரவேசாயார்த்தசங்கிரகம். இந்த கிரந்தத்தினுடைய ஆரம்பத்துல வேதத்தை 5 விதமா பிரிச்சு காமிச்சா. வேதத்துல இருக்கக்கூடிய வாக்கியங்களை 5 விதமா பிரிச்சா. எப்படி? விதி, மந்திர, நாமதேய, நிஷேத, அர்த்தவாதா இப்படின்னு 5ஆ பிரிச்சு காமிச்சா. இந்த 5துலயும் ஒவ்வொன்றுமே தர்மத்துக்கு பிரமாணம் அப்படிங்கிறதையும் காமிச்சா. அதுல இதுவரையில் நாம முதல் 4 விஷயங்களை பார்த்துட்டோம். விதியானது எப்படி தர்மத்துக்கு பிரமாணமாறது, மந்திரஹா எப்படி பிரமாணமாறது, நாமதேயம் எப்படி தர்மத்துக்கு பிரமாணமாறது, நிஷேத வாக்கியமும் எப்படி தர்மத்துக்கு பிரமாணமாறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வரிசையா பார்த்துட்டோம். இப்போ கடைசியா இருக்கக்கூடியதான அர்த்தவாதகா. இந்த அர்த்தவாதகாவானது எப்படி தர்மத்துக்கு பிரமாணமாறது, தர்மத்தை எப்படி எந்த வகையில இது போதிக்கிறது அப்படிங்கிறத இப்ப நாம பார்க்க போறோம். பிராசஸ்திய நிந்தாதரபரம் வாக்கியம் அர்த்தவாதா. அர்த்தவாதகான்னா என்னது அப்படின்னு கேட்டால், விதி எந்த கர்மாவை விதிக்கிறதோ அந்த கர்மாவை பத்தினதான உயர்வான எண்ணங்களை வரவழைக்கின்ற வாக்கியங்கள். வாயவ்யம் ஸ்வேதமாலபேதா அப்படிங்கிற விதியானது வாயு தேவதாக்கமான பசுத்ரவியக்கமான கர்மாவை விதிக்கிறதுன்னு சொன்னால், இப்படி விதியினால விதிக்கப்பட்ட அந்த கர்மாவை வசத்தியா சொல்லும். எது? அர்த்தவாத வாக்கியம். அப்போ இந்த இடத்துல அர்த்தவாத வாக்கியம் என்ன பண்றதுன்னா பிராசஸ்தியத்தை சொல்கிறது. விதியினால் விதிக்கப்பட்ட கர்மாவினுடைய பிராசஸ்தத்தை சொல்றது. இந்த இடத்த இப்படி நிஷேதம் பண்ற இடத்துல என்ன பண்ணும்? உதாரணத்துக்கு மேலே இங்க வரப்போறது பரிஹிஷி ரஜதம் ந தேயம் அப்படின்னு இருக்கு. யாகங்கள்ல குறிப்பிட்ட யாகத்துல ரஜத தானம் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த இடத்துல ரஜத தானம் நிஷேதிக்கப்படுறது, பண்ணக்கூடாதுன்னு சொல்றது. அந்த இடத்துல இந்த வாக்கியங்கள், அர்த்தவாத வாக்கியங்கள் என்ன பண்ணும் தெரியுமோ? அந்த ரஜத தானத்தை பத்தி நிந்தா சொல்லி கொடுக்கும். அப்படின்னு அர்த்தம், ஒரு காலத்துல ருத்ரன் வந்து அழுதார். அவருடைய அழுகை ஜலம் இருக்கே, கண்ணீர், அதுதான் வந்து வெள்ளியா மாறிடுத்து இப்படின்னு சொல்லும். அப்போ நமக்கு என்ன பண்ண தோணும்? அதுல இந்த கர்மாவை பண்ண தோணாது இல்லையா? நமக்கு ஒரு நிவிருத்தியை ஏற்படுத்தும். அப்போ இந்த இடத்துல அர்த்தவாத வாக்கியங்கள் என்ன பண்றதுன்னா, நிஷேதிக்கப்படுகின்ற விஷயத்தை பற்றினதான நிந்தாவை, அப்ராசஸ்தியத்தை, நிந்தாவை சொல்லும். அப்போ இந்த அர்த்தவாத வாக்கியங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டா, விதிக்கப்படுகின்ற கர்மாவை உயர்த்தியும் நிஷேதிக்கப்படுகின்ற கர்மாவை பத்திதான ஒரு நிந்தையும் சொல்லி கொடுத்து விதிஸ்தலத்துல அந்த மனுஷால பிரவர்த்திக்க வைக்கிறது. நிஷேத ஸ்தலத்துல அந்த மனுஷால அந்த கர்மாவிலிருந்து விலகும்படி செய்கிறது, நிவர்த்திக்க வைக்கிறது. அப்போ இந்த அர்த்தவாத வாக்கியங்கள் எப்படி தர்மத்துக்கு பிரமாணம் ஆகின்றன அப்படின்னு கேட்டால், இந்த அதிகாரிக்கு, எஜமானனுக்கு விதிஸ்தலத்துல ருச்சியை உற்பத்தி பண்ணி அந்த கர்மாவில பிரவர்த்திக்க வைக்கிறது இல்லையா? இந்த வகையில இது தர்மத்துக்கு பிரமாணம். நிஷேத ஸ்தலத்துல என்ன பண்றது? கர்மாவை பத்தின நிந்தனையை சொல்லி கொடுத்து
அதுல இருந்து விலக செய்யறது இல்லையா, இதுதான் தர்மத்துல இது பிரமாணமா ஆறுது, இப்படி ஆறுது. ஆனா இதுல ஒரு விஷயத்த நாம கவனிக்க வேண்டியதா இருக்கு. இந்த அர்த்தவாத வாக்கியங்களுடைய அர்த்தத்தை பார்த்தால், அதாவது எப்படி வாக்கியம் இருக்கோ அதை அப்படியே பார்த்தால் நமக்கு இந்த நிந்தாவோ ஸ்திதியோ தெரியாது. உதாரணத்துக்கு வாயவ்யம் ஸ்வேதமால பேத பூதி காமஹா அப்படிங்கிறது விதி வாக்கியம். அதன் பிறகு வரக்கூடியதான வாயுர்வி க்ஷேபிஷ்டா தேவதா இந்த மாதிரி வாக்கியங்கள் இருக்கே, இந்த வாக்கியங்களுடைய அர்த்தத்தை பார்த்தா நமக்கு என்ன தெரிகிறது? வாயு என்கின்ற தேவதா க்ஷேபிஷ்டா அப்படின்னு அர்த்தம், வேகமாக செல்லக்கூடியது. அந்த வாயுவானவர் இந்த ஐஸ்வர்யங்களை கொடுப்பார் அப்படிங்கிறதெல்லாம் வருது. இப்படி நேரடியாக அந்த வாக்கியங்களுடைய அர்த்தத்தை பார்த்தால் நமக்கு ஒரு பெரிய ஸ்துதி வராது. இன்னும் சொல்ல போனால் அந்த இடத்த நல்லா பாருங்கோ, வாயவ்யம் ஸ்வேதமாலபேத அப்படிங்கிற இடத்துல விதியினால கர்மா விதிக்கப்படுறது. அப்போ ஸ்துதி பண்றதா இருந்தால் எதை பத்தி ஸ்துதி பண்ணணும்? அந்த கர்மாவை பத்தி இல்ல ஸ்துதி பண்ணணும். ஆனா இந்த அர்த்தவாத வாக்கியங்கள்ல எதை பத்தி ஸ்துதி பண்ணிட்டு இருக்கா? வாயு தேவதாவை பத்தி ஸ்துதி பண்ணிட்டு இருக்கா இல்லையா? அப்போ கர்மாவை பத்தி இல்ல ஸ்துதி பண்ணணும் பண்றதா இருந்தால், இப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்போ இதுல இருந்து என்ன தெரியாது? அர்த்தவாத வாக்கியங்களில் இருந்து நேரடியாக எந்த ஒரு வாக்கியார்த்தமானது நமக்கு உபஸ்திதம் ஆறதோ, சாப்தபோதா உண்டாறதோ, அது நேரடியாக சில இடங்கள்ல பிராசஸ்தத்தை கர்மாவை பத்தின விதிக்கக்கூடிய கர்மாவை பத்தின பிராசஸ்தத்தை சொல்றதாக இல்லை. அதுக்காக நம்ம என்ன பண்றோம்? லக்ஷணாவை ஒத்துக்கிறோம். மொத்த வாக்கியத்துக்குமே பிராசஸ்தியே லக்ஷணா. இந்த மொத்த அர்த்தவாதமும் எதை சொல்றது அப்படின்னு கேட்டால், இந்த கர்மாவானது பிரசஸ்தம் கர்மா, உயர்வான கர்மா அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது மொத்த அர்த்தவாதத்துக்கும். வாயுர்வை க்ஷேபிஷ்டா தேவதா வாயுமேவ ஸ்வேன பாகதேஜே நோபதாவ திச ஏவை நம்பூதிங்கமயதி, இது வரையில் இருக்கக்கூடிய மொத்த அர்த்தவாதத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். எந்த அர்த்தம்? பிரசஸ்தம் இதம் கர்மா, இந்த கர்மாவானது ரொம்ப உயர்வானது அப்படிங்கிற அர்த்தத்துல லட்சணம் மொத்த வாக்கியத்துக்குமே. இது வேற எந்த சாஸ்திரத்துக்கும் இப்படி ஒத்துக்கிறது இல்லை. பதத்துக்கு தான் லட்சணம் ஒத்துப்பான், இங்க மட்டும்தான் மொத்த வாக்கியத்துக்கே லட்சணம். எந்த அர்த்தத்துல? பிரசஸ்தம் இதம் கர்மா, இந்த விதிக்கக்கூடியதான இந்த கர்மாவானது ரொம்ப உயர்வான கர்மா என்று அந்த அர்த்தத்துல லட்சணம் ஒத்துக்கிறது. எப்படி இந்த நீல பதத்துக்கே நீல கடகான்னு அர்த்தம் ஒத்துண்டோமோ, அத போல இங்க மொத்த அர்த்தவாத வாக்கியத்துக்கே பிரசஸ்தம் இதம் கர்மா அப்படிங்கிற அர்த்தத்துல லட்சணம். இது புரிஞ்சுதா? இத போல எந்த இடத்துல நிஷேதம் பண்ணப்படுறதோ அங்கேயும் இதே மாதிரிதான் நிந்தாவல தாத்பரியம். இப்ப பாருங்க, நாம ஒரு உதாரணம் பார்த்தோமா இல்லையா? சோரோ தீத்யதரோ தீ தத் ருத்ரஸ்ய ருத்ரத்வம் அப்படிங்கிற வாக்கியத்துடைய அர்த்தம் தான் நான் சொன்னேன். அதாவது ருத்ரன் அழுதார், அவருடைய கண்ணீர் ஜலம் தான் வெள்ளியா மாறிடுத்து அப்படின்னு இந்த வாக்கியத்துடைய அர்த்தம் தான் சொன்னேன். இப்போ இதனால என்ன ஆச்சு? ரஜதத்துடைய நிந்தா தெரிஞ்சது, ரஜத தானம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதா இது அப்படின்னு கேட்டா இல்லை. அப்ப நாம என்ன பண்றோம்னு கேட்டால், மொத்த இந்த அர்த்தவாதத்துக்கும் இதம் கர்ம கர்ஹிதம், அதாவது இது நிந்திக்கத்தக்கது, பண்ணக்கூடாதது அப்படிங்கிறது அந்த அர்த்தத்துல நம்ம லட்சணாவை ஒத்துக்கிறோம். இது ரெண்டும் புரிஞ்சதா? விதி ஸ்தலத்திலையும் நிஷேத ஸ்தலத்திலையும் இப்படியாக அர்த்தவாதமானது பிராசஸ்தியத்தை சொல்லிக்கொண்டு நிந்தாவை சொல்லிக்கொண்டு கர்மாவில் அவன் அந்த கர்த்தாவானவன் பிரவர்த்திப்பதற்கும் அதிலிருந்து விலகி இருப்பதற்கும் இது ருச்சியையும் அருச்சியையும் உண்டாக்குறது. இதுவரை நல்லா புரிஞ்சிருக்கா? இப்ப சொன்ன விஷயத்தை வச்சுட்டு நாம பங்கியை பார்க்கலாம். பிராசஸ்திய நிந்தாதர பரம் வாக்கியம் அர்த்தவாதா. அர்த்தவாதான்னா இதுதான், பிராசஸ்தியத்தையோ அல்லது நிந்தாவையோ சொல்லக்கூடிய வாக்கியம். அடுத்த பங்கியை பாருங்கோ. தஸ்யச்ச லக்ஷணயா பிரயோஜனவத் அர்த்த பர்யவசானம். இந்த அர்த்தவாத வாக்கியங்கள் லக்ஷணையாகத்தான் பிரயோஜனத்தை கொண்டதாக இருக்கின்றன. சக்தி விருத்தியா பார்த்தால் இதுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடைக்காது. அப்படின்னு அர்த்தம், யதாஸ்ருதார்த்தத்தினால அர்த்தவாத வாக்கியங்களுக்கு பிரயோஜனம் கிடைக்காது. யதாஸ்ருதார்த்தம்னா என்னது? அர்த்தவாதம் எப்படி கேட்கப்பட்டிருக்கோ அதனுடைய அர்த்தத்தை அப்படியே எடுத்துட்டால் நமக்கு ஒரு பெரிய பிரயோஜனம் அர்த்தவாதத்துக்கு கிடைக்காது. தஸ்யச்ச
லக்ஷணயா பிரயோஜனவத் அர்த்த பர்யவசானம். மேற்கொண்டு இதனுடைய விளக்கம் கொடுக்க போறார். ததாஹி அர்த்தவாத வாக்கியம் ஹி ஸ்வார்த்த பிரதிபாதனே பிரயோஜனாபாவாத். நாம ஆரம்பத்திலே பார்த்தோம், அர்த்தவாத வாக்கியங்களுக்கு அந்த வாக்கியத்திலிருந்து எந்த அர்த்தம் வருதோ அதை எடுத்திருந்தால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. வாயுவை க்ஷேபிஷ்டா தேவதான்னு சொன்னா வாயு வேகமா போற தேவதா இருக்கட்டும், அதனால என்ன ஆச்சு? அப்பேற்பட்ட வாயுவை தேவதையாக கொண்ட கர்மான்னு நம்ம இங்க கொண்டு வந்து சேர்க்கணும். கர்மாவை பத்தின பிராசஸ்தியம் சொல்லணும். அப்பதான் அந்த கர்மாவில பிரவர்த்திப்பான். அதனால அர்த்தவாத வாக்கியங்களுக்கு யதாஸ்ருதார்த்தத்தை வச்சுட்டு பார்த்தால் பிரயோஜனம் கிடைக்காது. அர்த்தவாத வாக்கியம் ஹி ஸ்வார்த்த பிரதிபாதனே பிரயோஜனாபாவாத் விதேய நிஷேத்யோஹோ. ரெண்டுத்தையும் தனித்தனியா புரிஞ்சுக்கணும். விதி ஸ்தலத்துல பிராசஸ்தியம், நிஷேத ஸ்தலத்துல நிந்தா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அர்த்தவாத வாக்கியங்களானது விதி ஸ்தலத்துல பிராசஸ்தியத்தை சொல்கின்றன, நிஷேத ஸ்தலத்துல நிந்தாவை சொல்கின்றன. விதி நிஷேத்யோஹோ பிராசஸ்திய நிந்திதத்வே லக்ஷணயா பிரதிபாதயதி. அர்த்தவாத வாக்கியம் பிராசஸ்தியம் லக்ஷணயா பிரதிபாதயதி அப்படின்னு அன்வயா. அர்த்தவாத வாக்கியம் விதிஸ்தலே பிராசஸ்தியம் லக்ஷணயா பிரதிபாதயதி ஒண்ணு. அர்த்தவாத வாக்கியம் நிஷேதஸ்தலே நிந்தாம் லக்ஷணயா பிரதிபாதயதி அப்படின்னு ரெண்டாவது அன்வயா. இந்த வாக்கியத்தை இப்படி பிரிச்சு படிச்சால் நமக்கு நல்லா புரியும். ஏன் ஸ்வார்த்த மாத்திர பரத்துவம் சொல்றது இல்லையா அர்த்தவாதத்துக்கு அப்படின்னு கேட்டா, ஸ்வார்த்த மாத்திர பரத்வே ஆனர்த்தக்கிய பிரசங்காத். அர்த்தவாத வாக்கியத்தினால நமக்கு எந்த ஒரு சாப்த போதம் வருதோ அதை அப்படியே எடுத்திருந்தால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு கேட்டா, ஆம்னாயஸ்ய கிரியார்த்தத்வாத். இந்த பாருங்கோ, வேதத்துல அதாவது விதியில ஒரு கிரியா விதிக்கப்பட்டால்தான் அதுக்கு பிரயோஜனமே. அர்த்தவாத வாக்கியத்தினால கதை தெரிகிறது. கதை தெரிஞ்ச ஏதாவது பிரயோஜனம் உண்டா? கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ இதை பண்ணுன்னு சொல்லணும் இல்லையா? பொதுவா நம்மளே புராண கதைகள் எல்லாம் சொல்லுவோம். அந்த கதையில நமக்கு தாத்பரியம் இல்லை. அந்த கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ சத்யநாராயண பூஜைன்னு சொன்னா அந்த கதையெல்லாம் படிக்கிறோம் இல்லையா? அதுல தாத்பரியமான்னு கேட்டா இல்லை. அப்பேற்பட்ட இந்த பூஜையை நீ அனுஷ்டானம் பண்ணுங்கிறது தாத்பரியம். அப்போ பர்யவசானம் முடிவு எங்க அப்படின்னு கேட்டா அந்த கர்மாவை நீ பண்ணுங்கிற அந்த அர்த்தத்துல வந்து நிக்கணும். அதனாலதான் விதின்னு சொன்னாலே எதையாவது பண்ணும்படியாக சொல்லணும், விதிக்கணும். அப்பதான் அதுக்கு பிரயோஜனம். இல்லைன்னா பிரயோஜனம் கிடையாது இல்லையா? வெறுமனே கதை மட்டும் படிச்சுட்டு உட்கார்ந்தால் எந்த பிரயோஜனம் கிடையாது. அதனுடைய தாத்பரியம் என்னது? இந்த கர்மாவை நீ பண்ணணும்னு சொல்லணும். இப்ப வெறும் அர்த்தவாதத்தை மட்டும் கேட்டுட்டே இருந்தால் அதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? கதை தெரிகிறது. இவர் இப்படி பண்ணினார், அப்படி பண்ணினார், இப்படி இப்படி நடந்தது. அதனால என்ன பிரயோஜனம்? அதனுடைய முடிவை எங்க கொண்டு சேர்க்கணும்? அதனால இவர் பண்ணியதுனால இவர் இவ்வளவு நல்ல ஒரு நிலைக்கு வந்தார், அந்த கர்மாவை நீ பண்ணுன்னு சொல்லணும். அப்போ எங்க முடிவுறுதுன்னு அந்த விஷயம் அப்படின்னு கேட்டால் கிரியாவை விதிக்கிறதுல தான். அதுதான் இங்க சொல்றான், ஆம்னாயஸ்ய கிரியார்த்தத்வாத். இந்த அர்த்தவாதமோ கிரியாவை சொல்லல நேரடியாக. அதனால இது பிரமாணம் அல்ல, அதாவது இதற்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு வந்துடும். எப்போ? அர்த்தவாதத்தினுடைய அர்த்தத்தை அப்படியே எடுத்துட்டால், லட்சணையா பிராசஸ்திய பரத்தும் சொல்லாம நேரடியான கிடைக்கின்ற அர்த்தத்தை எடுத்துட்டால் இப்படி ஒரு நிலை வரும். உடனே ஒரு கேள்வி வரும், இருக்கட்டுமே அர்த்தவாதத்துக்கு பிரயோஜனம் வேண்டாம், ஏன் பிரயோஜனம் சொல்லணுமா என்ன? வேதத்துல சொல்லப்பட்ட அத்தனையும் பிரயோஜனவத்தாகத்தான் இருக்கணுமா என்ன? பிரயோஜனம் இல்லாமலும் இருக்கலாமே, சும்மாவாச்சும் சொன்னதா இருக்கட்டுமே அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். அப்போ அதுக்கு என்ன பதில் தெரியுமா? நச்ச இஷ்டாபத்தி, அதாவது அர்த்தவாதஸ்ய பிரயோஜனத்துவம் மாஸ்து அப்படின்னு கேட்கக்கூடாது. வேதத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் பிரயோஜனம் சொல்லியே ஆகணும். இது எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்டா, ஸ்வாத்தியாயோ அத்தியேதவ்யா இது அத்தியன விதினா சகல வேதாத்தியனம் கர்த்தவியம் இது போதயதா. இந்த ஸ்வாத்தியாயோ அத்தியேதவ்யாங்கிற இந்த விதிதான் அத்தியனத்தை விதிக்கக்கூடியதான விதி. இந்த விதியானது
அத்தியனத்தை விதிக்கிறது. எல்லாருக்கும் அத்தியனம் பண்ணணும். யாரெல்லாம் உபநீதனா இருக்கானோ அவளுக்கு அத்தியனம் விதிக்கிறது இந்த விதிவாக்கு. இப்படி இந்த விதியானது உபநீதனுக்கு அத்தியனம் விதிச்சுண்டு என்ன சொல்றது தெரியுமோ? சர்வ வேதஸ்ய பிரயோஜனவத் அர்த்த பர்யவசாயித்துவம் சூச்சயதோ உபாத்தத்வேனா. இந்த விதியானது உபநீதனுக்கு சகல வேதத்தை அத்தியனம் பண்ணணும்னு விதிச்சுண்டு அதோட நிக்கல. சகல வேதஸ்யாபி பிரயோஜனவத்துவம் சூச்சயதி. எல்லா வேதத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அம்சத்துக்கும் பிரயோஜனவத்துவம் இருக்குங்கிற இந்த அம்சத்தையும் இந்த விதியே போதிக்கிறது. அதனால நாம என்ன சொல்ல முடியாது? அர்த்தவாத வாக்கியத்துக்கு பிரயோஜனம் இல்லைன்னாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அர்த்தவாத வாக்கியங்களும் வேதத்துல ஒரு அம்சம் தானே. அப்போ அவைகளுக்கும் சகல வேதத்திற்கும் பிரயோஜனம் இருக்குன்னு சொன்னா அர்த்தவாத வாக்கியங்களுக்கும் பிரயோஜனம் எப்படியாவது கொண்டு சேர்க்கணும். அப்போ அர்த்தவாத வாக்கியங்களினால நேரடியாக எந்த அர்த்தம் நமக்கு தெரியறதோ அதிலிருந்து எந்த பிரயோஜனம் கிடைக்கலன்னா அவசியம் நாம லட்சணையாவது ஒத்துண்டு அர்த்தவாத வாக்கியங்களுக்கு பிரயோஜனவத்துவம் எப்படி கிடைக்குமோ அப்படி பண்ணணும். இதற்கெல்லாம் எது மூலம்? சின்ன விஷயம். இந்த இடத்துல பிரயோஜனம் தெரிஞ்சாதான், அதாவது அந்த பிரசாஸ்தை வச்சுட்டுதான் பிரயோஜனம் பண்ணணுமா, இல்ல அந்த பிரயோஜனத்தினால அந்த பிரசாஸ்தைய வச்சு நம்ம பண்ணணும்? அதாவது அர்த்தவாத வாக்கியங்களுக்கு பிரயோஜனம் கிடைக்கணுமா இருந்தால் எந்த வகையில அப்படின்னு கேள்வி கேட்டுக்கணும். இப்ப உதாரணத்துக்கு பார்ப்போம். விதி இருக்கா இல்லையா? அக்னிஹோத்தம் ஜுஹோதி. இந்த விதிக்கு பிரயோஜனம் ஏதாவது இருக்கா? அப்போ பிரயோஜனம் இருக்கு. அத போல வாயுவியம் வாயுர்வை க்ஷேபிஷ்டா தேவதா, இந்த வாக்கியத்துக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அதாவது அந்த வாக்கியத்திலிருந்தே கிடைக்கக்கூடிய அர்த்தத்துக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அது இல்லைன்னா ஒன்னும் தெரியல. நல்லா பாருங்க, விதி வாக்கியத்துக்கு ஒரு பிரயோஜனம் நமக்கு தெரியறது. மந்திரத்துக்கும் ஒரு பிரயோஜனம் நம்ம சொல்லிட்டோம். என்னது? பிரயோக காலத்துல அந்த கர்மாவுக்கு சம்பந்தப்பட்ட திரவிய தேவதாதிகளை ஸ்மரணம் பண்ணி கொடுக்கறது. அதனால அது பிரயோஜன வத்தா இருக்கு. நாமதேயங்களுக்கும் நம்ம பிரயோஜனம் சொல்லிட்டோம். என்ன பிரயோஜனம் சொன்ன ஞாபகம் இருக்கா? விதிக்கக்கூடிய அந்த கர்மாவை மற்ற கர்மாக்கள் இருந்து பிரிச்சு காட்டுறது. பிரிச்சு காட்டுறது சங்கல்பத்துல எல்லாம் உபயோகப்படுத்துறோம். அப்போ நாமதேயங்களுக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்கு. மூணுத்துக்கும் சொல்லிட்டோமா? நிஷேதத்துக்கும் பிரயோஜனம் இருக்கு. எப்படி? இவன் அந்த காரியம் பண்ணினால் இவனுக்கு அந்த பாபம் வந்துடும், அதுல இருந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்கறது. அப்போ அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு. அந்த வகையில அர்த்தவாதத்துக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? கேட்ட மாத்திரத்துல அந்த அர்த்தம் என்ன தெரியறதோ அதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? வாயு வேகமா போறவர். ஆமா, வேகமா போறவர். அதனால என்ன பிரயோஜனம்? ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம் தெரியல. அதனால நம்ம என்ன பண்றோம்? இந்த அர்த்தவாதத்தை வச்சுண்டு இந்த கர்மாவானது ரொம்ப பிரசஸ்தம் அப்படின்னு அர்த்தத்தை நம்ம ஒத்துக்கிறோம். அது நேரடியா வாக்கியத்துல இருந்து தெரியல, அர்த்தவாத வாக்கியத்துல இருந்து. அதனால லட்சணாவை ஒத்துக்கிறோம். இப்ப புரிஞ்சுதா எப்படி பிரயோஜனம்னு? இதுலதான் கேள்வி கேட்டார். ஏன் பிரயோஜனத்தை சொல்லணும்? வேதத்துல 5 வகையான வாக்கியங்கள் இருக்கு. 4 வகையான வாக்கியங்களுக்கு பிரயோஜனம் உண்டுன்னு சொல்லிட்டேன், 5ஆவதுக்கு பிரயோஜனம் வேண்டாமே, சொல்லவே வேண்டாமே அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். இல்லப்பா, அவசியம் அதற்கும் ஒரு பிரயோஜனம் சொல்லியே ஆகணும். ஏன் சொல்லணும்? இந்த அத்தியன விதி இருக்கே, அது சொல்லி கொடுத்தது. என்ன சொல்லி கொடுத்தது? சகல வேதத்திற்கும் பிரயோஜனவத்துவம் இருக்குன்னு சொல்லி கொடுத்தது. அதனால அவசியம் அர்த்தவாதத்துக்கும் ஏதாவது ஒரு வகையில பிரயோஜனவத்துவம் இருக்குன்னு நிரூபிக்கணும். புரிஞ்சுதா இது? அதுதான் கடைசியா பங்கி நம்ம படிச்சோம். பாருங்க. நச்ச இஷ்டாபத்தி ஸ்வாத்தியாயோ அத்தியேதவ்யா இதி அத்தியன விதினா சகல வேதாத்தியனம் கர்த்தவ்யம் இதி போதயதா சர்வ வேதஸ்ய பிரயோஜனவத் அர்த்த பர்யவசாயித்வம் சூச்சயதோ உபாத்தத்வேன ஆனர்த்தக்ய அனுபபத்தேஹே. அர்த்தவாதத்துக்கு ஆனர்த்தக்கியம் வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அவசியம் அதுக்கு ஒரு சார்த்தக்கியம் சொல்லியே ஆகணும். இப்போ அர்த்தவாதங்களுக்கு எப்படி பிரயோஜனவத்துவம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டார். இதுவரையும் நல்லா புரிஞ்சிருக்கா?
அப்பேற்பட்ட அர்த்தவாதமானது ரெண்டு வகையா இருக்கு. சஹா த்விவிதா. எப்படி? விதிசேஷா நிஷேதசேஷேதி. விதிஸ்தலத்துல இருக்கக்கூடிய அர்த்தவாத வாக்கியங்கள், நிஷேதஸ்தலத்துல இருக்கக்கூடிய அர்த்தவாத வாக்கியங்கள். என்ன காரியம் பண்றது அந்தந்த இடத்துல இருந்துண்டு அப்படின்னு கேட்டா, முதல்ல விதி சேஷமா இருக்கக்கூடிய அர்த்தவாதத்தை சொல்றா. வாயவ்யம் ஸ்வேதமாலபேத பூதி காமஹா இத்தியாதி விதிசேஷஸ்ய அர்த்தவாத வாக்கியஸ்ய வாயுர்வை க்ஷேபிஷ்டா தேவதா இத்தியாதேஹே விதேய அர்த்த பிராசஸ்திய போதகதையா. விதேயமாக இருக்கக்கூடியதான அந்த கர்மா இருக்கே, அதாவது வாயவ்யம் ஸ்வேதமாலபேதங்கிற வாக்கியத்தினால் விதிக்கப்பட்ட கர்மா, அதனுடைய பிராசஸ்தியத்தை சொல்லுகின்ற வகையிலே அர்த்தவாதத்துக்கு அர்த்தவத்வம், பிரயோஜனவத்வம். இப்போ விதிசேஷ ஸ்தலத்துல பார்த்துட்டோம். அடுத்தது நிஷேத ஸ்தலத்துல பாருங்க. பரிஹிஷி ரஜதம் நதேயம் இத்தியாதி நிஷேதசேஷஸ்ய அர்த்தவத்வங்கிறது அன்வயம் ஆக போறது. சோரோதி த்யதரோதி தத்ருத்ரஸ்ய ருத்ரத்வம் இத்தியாதேஹே நிஷேத்யஸ்ய, நிஷேத்யம் என்னது? ரஜத தானம். தஸ்ய நிந்திதத்துவ போதகதையா அர்த்தவத்வம். அந்த ரஜத தானம் அப்படிங்கிறது நிந்திக்கத்தக்கதாக சொல்லிக்கொண்டு இந்த அர்த்தவாதத்துக்கு ஒரு பிரயோஜனவத்துவம் கிடைக்கிறது. அடுத்து ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், இந்த பிராசஸ்தியம் சொன்னாதான் என்ன, சொல்லலைன்னாதான் என்ன? நிஷேத ஸ்தலத்துல நிந்தாவை சொன்னாதான் என்ன, சொல்லலைன்னா என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார். அதுக்கு பதில் நச்ச பிராசஸ்தியாதி போதஸ்ய நிஷ்பிரயோஜனத்வேன ந அர்த்தவாதஸ்ய அர்த்தவத்வம். எப்படி கேள்வி கேட்கிறார்? இந்த பிராசஸ்தியம் இவை அப்பிராசஸ்தியமோ, அதாவது விதி ஸ்தலத்துல பிராசஸ்தியம், நிஷேத ஸ்தலத்துல நிந்தா, இதை வச்சுட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ இதை சொல்லுகின்றதாக அர்த்தவாத வாக்கியங்கள் பிரயோஜனத்தை கொண்டவைகள் ஆகின்றன அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, என்னது, என்ன பிரயோஜனம் இருக்கு? அர்த்தவாத வாக்கியங்கள் பிராசஸ்தியத்தை சொல்றது, அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அப்படின்னு கேட்டா அப்படி கேட்கக்கூடாது, பிரயோஜனம் இருக்கு. என்னது? ஆலஸ்யாதி வசாத்து அப்பிரவர்த்தமானஸ்ய பும்சா பிரவருத்தியாதி ஜனகத்வேனா தத்போதஸ்ய உபயோகாத்து. இப்படி அர்த்தவாத வாக்கியங்கள் அந்த கர்மாவை பத்தினதான ஒரு பிராசஸ்தியத்தை சொல்லும் பொழுது இவனுக்கு ஏற்கனவே ஆலசியம் இருக்கு, ஒரு சோம்பேறித்தனம் இருக்கு. ஆலசியம்னா சோம்பேறித்தனம். அந்த சோம்பேறித்தனம் நீங்கிறது, அலுப்பு நீங்கி அவன் அந்த கர்மாவில பிரவர்த்திப்பான் இல்லையா? அதுக்குதான் இந்த பிராசஸ்தியங்கள்லாம். வாயுவை தேவதையா கொண்ட இந்த கர்மா இருக்கே, வசத்தியானது பண்ணினா உடனே பலனை கொடுத்துடும். இப்போ வாயு வேகமா போறாருன்னா என்ன அர்த்தம்? அந்த கர்மா அப்பேற்பட்ட தேவதையை கொண்ட கர்மாவானது உனக்கு ரொம்ப சீக்கிரமா பலனை கொடுத்துடும் இப்படின்னு சொன்னா, அவன் தனக்கு ஒரு சோம்பல் இருந்தது இல்லையா, அதை நீக்கிட்டு உடனே அந்த கர்மாவில பிரவர்த்திப்பான். அப்போ பிரவருத்தியை உண்டு பண்றதுக்கு இது சகாயம் பண்றது, இது பிராசஸ்திய ஞானம். அப்போ விதிக்கு இது வேலை சககாரம் பண்றது. விதின்னா என்னது? பிரவருத்தியை உண்டு பண்ணக்கூடியதானே விதி. பிரவருத்தியை உண்டு பண்ணலைன்னா அது பிரவர்த்தனாவே கிடையாது, விதியே கிடையாது. அப்போ விதியானது தன்னால் விதிக்கப்பட்ட கர்மாவில இந்த புருஷனை பிரவர்த்திக்க வைக்கிறதுக்கு எது சககாரம் பண்றது? அர்த்தவாத வாக்கியங்கள், பிராசஸ்திய ஞானம். இது விதி ஸ்தலத்துல. இதே நிஷேத ஸ்தலத்தை நீங்க பார்த்தேன்னா நிவர்த்தனா. நிவர்த்தனானா என்னது? நிவர்த்தியை உண்டு பண்ணுவது. நிஷேத்தியமான கர்மா இருக்கே, செய்யத்தகாத கர்மா, அதிலிருந்து இந்த புருஷனை நிவர்த்திக்க வைக்கணும், விலகச் செய்யணும். அப்படி செஞ்சா மட்டும்தான் அது நிவர்த்தனா, இல்லைன்னா அது நிவர்த்தனாவே கிடையாது. அப்படி நிவர்த்தியை உண்டு பண்றதுக்கு இந்த நிந்தா ஞானம் சககாரமாறுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த நிந்தாவை பார்த்ததுக்கு அப்புறம் அவன் அந்த காரியத்தை பண்ண மாட்டான். அப்போ நிவர்த்தனாவானது நிவர்த்திக்க வைக்கிறதுக்கு, நிவர்த்தியை உண்டு பண்றதுக்கு அந்த நிவர்த்தனாவுக்கு எது சககாரமா இருக்கு? நிந்தா ஞானம். அர்த்தவாதத்தினால உண்டான நிந்தா ஞானம் சககாரமா இருக்கு. இது புரிஞ்சுத்தானல்ல ரெண்டுத்தையும்? அப்போ இந்த அர்த்தவாத வாக்கியத்துக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னோ,
அர்த்தவாதத்தினால தெரிகின்ற பிராசஸ்திய ஞானத்துக்கோ நிந்தா ஞானத்துக்கோ பிரயோஜனம் இல்லைன்னோ சொல்ல முடியாது. பிரயோஜனம் இருக்கு. இப்போ கேள்வி. இப்போ அந்த சோரோதி திதரோதீத் அது சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து ஒருத்தருக்கு தெரியல அப்படிங்கும் போது அந்த இடத்துல அவளுக்கு நிவர்த்தனாவா பண்ணிட்டு அப்பதான் அவளுக்கு அந்த விஷயத்துல பிரவிற்த்தி ஏற்படணும். பிரவೃತ್ತಿ ஏற்படக்கூடாதுன்னு நிவர்த்தனா, பிரவೃತ್ತಿ வரக்கூடாதுன்னு ஏற்படக்கூடாது. பிராசஸ்தத்தினால பிரவೃತ್ತಿ ஏற்படணும், நிவர்த்தனால பிரவೃತ್ತಿ ஏற்படக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்ப வந்து அவளுக்கு வந்து ஒரு பிரவೃತ್ತಿ ஏற்படணும் அப்படின்னா அந்த விஷயத்த அவளுக்கு சொன்னாதானே அவ அதுக்குள்ள வருவா. அப்பவே நம்ம நிவர்த்தனா சொல்லிட்டோம்னா அவ அதுக்குள்ள வரமாட்டாளேன்னா அப்ப வருவாங்க. ரெண்டும் தனித்தனி இடம். விதிஸ்தலத்துல பிரவೃತ್ತಿ ஏற்படணும், நிஷேத ஸ்தலத்துல நிவர்த்தி ஏற்படணும். ரெண்டும் தனித்தனி இடம். அதாவது விதி எந்த இடத்துல கர்மா விதிக்கப்படுறதோ அந்த இடத்துல அர்த்தவாத வாக்கியங்கள் என்ன பண்ணும்? அவளுக்கு பிரவர்த்தனாவை ஏற்படுத்தி அவளுக்கு அதுக்குள்ள புரியறதுக்கு ஒரு லௌகிக உதாரணம் பாருங்க. இந்த விஷயத்தை புரியறதுக்கு நான் ஒரு லௌகிக உதாரணம் நான் சொல்றேன். நம்ம டிவியில விளம்பரங்கள்லாம் வருதா இல்லையா? அதுல நீங்க பார்த்தேன்னா அரசாங்க விளம்பரங்களே வரும். உதாரணத்துக்கு சேமிப்பை நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காக கவர்மெண்ட் ஒரு விளம்பரம் கொடுக்கறதா இருந்தால் அந்த சேமிப்பை பத்தினதான ஒரு உயர்வான விஷயங்களை கொடுக்கும். அந்த ஆடுங்கிறது என்னது? அந்த எந்த கர்மாவை பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறதோ, சேமிப்பை நீங்கள் தொடங்குங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றதா இருந்தால் அதை பத்தினதான ஒரு பிராசஸ்தியத்தை சொல்லும். நீங்க ஆட்ல பார்க்கலாம். சேமிப்பு பண்ணினால் நீங்க பின்னாடி ரொம்ப சௌக்கியமா இருக்கலாம், பெரிய பணக்காரனா இருக்கலாம், உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது அப்படின்னு அந்த பிராசஸ்தியங்கள் சொல்றதா இல்லையா? அந்த பிராசஸ்தியங்கள் எதுக்கு? அந்த அரசாங்கம் எந்த கர்மாவை பண்ணணும்னு சொல்றதோ, சேமிப்பை தொடங்கணும்னு சொல்றதோ அந்த கர்மாவில இவனுடைய சோம்பலை நீக்கி ஒரு ருச்சி உற்பத்தி பண்றதுக்காக. சரியா? இத பார்த்திருக்கோமா இல்லையா? விளம்பரங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி நீங்க பாருங்க, இதே அரசாங்கமே சமீபத்தில் அந்த ஆர்பிஐயோட ஆட் எல்லாம் நீங்க நான் இப்ப சொன்ன மனசை வச்சு சொன்னது ஆர்பிஐ ஆட் தான், சேமிப்பு பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறது. அதே ஆர்பிஐயே இன்னொரு விதமான விளம்பரங்களையும் சொல்றது. என்னன்னு? இந்த ஆன்லைன்ல நீங்க தெரியாத லிங்க தொடாதீங்கோ, தெரியாத வெப்சைட்டுக்கு நீங்க போகாதீங்கோ அப்படின்னு சொல்றதா இல்லையா? அப்போ இந்த இடத்துல எதை நிவர்த்தி பண்ணணும்னு சொல்றது, எது நிவர்த்தனா? இந்த இடத்துல அரசாங்கம் இதை பண்ணாதேன்னு சொல்லி கொடுக்கறது. அந்த இடத்துல நிந்தாவை சொல்றது. நிந்தாவை சொல்றது எப்படி தெரியுமா? நீங்க தொட்டிங்கன்னா உங்களை அந்த திருடர்கள் பிடிச்சுருவா, நீங்க வாழ்க்கை மொத்தமும் சேமிச்சு வச்ச மொத்த சேமிப்பையும் எடுத்துருவா இப்படின்னு அந்த நிந்தாவை சொல்றது. எந்த கர்மாவை பத்தி, எதிலிருந்து மக்களை விலக செய்யணும்னு அரசாங்கம் நினைக்கிறதோ, தெரியாத வெப்சைட்ல போகாதீங்கோ, தெரியாத ட்ரேட் பண்ணாதீங்கோன்னு சொல்றதோ, அந்த விஷயத்திலிருந்து இந்த மக்களை நிவர்த்தி மக்களுக்கு ஏற்படுறதுக்காக நிந்தாவை சொல்றது. என்னன்னு? பணம் மொத்தமும் போயிடும், நீங்க உங்க வாழ்க்கையில சேமிச்ச மொத்த சேமிப்பும் கரைஞ்சு போயிடும், ஏமாந்து போய்வேல், கஷ்டப்படுவேல் அப்படின்னு நிந்தாவை சொல்றது. ரெண்டும் தனித்தனி இடம். புரிஞ்சுதான்? அத போல வாயவியம் ஸ்வேதமால பேதங்கிறது விதிஸ்தலம். அப்போ அந்த இடத்துல என்ன பிராசஸ்தியம் சொல்லணும்? இதை பண்ணினால் உனக்கு இதெல்லாம் கிடைக்கும்னு பிராசஸ்தியம். இதே ரஜத தானம் இருக்கே, அந்த ரஜத தானம் நிவர்த்தனாஸ்தலம், நிஷேதஸ்தலம். அந்த இடத்துல நிவர்த்தியை உண்டாக்குறதுக்கு என்ன பண்ணும்? அர்த்தவாத வாக்கியங்கள் நிந்தாவை சொல்லும். ரஜத தானம் பண்ணினால் உன்னுடைய வீட்டுல ஒரு வருஷம் அழுகை ஏற்படும். தஸ்மாத் சம்வத்சராத் கிரஹே ருதந்தி அப்படின்னு வருதா இல்லையா வேதத்துல? அது இதுதான். அது சம்வத்சராத் கிரஹே ருதந்தி, வருஷ காலம் அழுகை வரும். இப்படி எல்லாம் அது நிந்தா சொல்லும். இதுக்கப்புறம் யாரா தானம் பண்ணுவானோ, அந்த குறிப்பிட்ட கர்மாவில ரஜத தானத்தை யாரா பண்ணுவாளோ? பண்ண மாட்டான், பயப்படுவா. அப்போ இந்த நிஷேத ஸ்தலத்துல நிவிருத்தியை உண்டு பண்றதுக்காக இந்த அர்த்தவாத வாக்கியங்கள் எந்த கர்மா நிஷேதிக்கப்படுறதோ அதை பத்தினதான நிந்தாவை சொல்லும். நல்லா புரிஞ்சுதான்? இதுதான். அப்பதான் கேள்வி கேட்டா, இந்த பிராசஸ்திய ஞானமோ இல்ல நிந்தா ஞானமோ எதுக்கும் உதவாதே அப்படின்னு கேட்டா, உதவும்.
பிராசஸ்திய ஞானம் என்ன பண்ணும்? அவனுக்கு ருச்சியை உத்பாதனம் பண்ணி அந்த கர்மாவை பண்ண சொல்லும், பண்ணும்படி அவனுக்கு பிரவൃத்தி உண்டாக்கும். இதே நிந்தா ஞானம் அவனுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கி ஒரு அந்த விஷயத்துல நிஷேதிக்கின்ற விஷயத்துல ஒரு அருச்சியை உத்பாதனம் பண்ணி இது நமக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு அதுல இருந்து விலக செய்யும். அப்போ இந்த ரெண்டுத்தையும் சொல்லக்கூடிய அர்த்தவாதத்துக்கு பிரயோஜனம் என்னது அப்படின்னு கேட்டா, பிரவೃத்தியை உண்டு பண்றதும் நிவர்த்தியை உண்டு பண்றதுதான் பிரயோஜனம். இப்படி உண்டு பண்ணி என்ன பண்றது? விதிக்கு இது உபகாரம் பண்றது. புரிஞ்சுட்டா இப்ப நல்லா? இதுதான் இங்க சொல்லியிருக்காரு. நச்ச பிராசஸ்தியாதி போதஸ்ய நிஷ்பிரயோஜனத்வேன ந அர்த்தவாதஸ்ய அர்த்தவத்வம் இதி வாச்சியம் ஆலஸ்யாதி வசாத் அப்பிரவர்த்தமானஸ்ய பும்சஹ. ஆலஸ்யாதி வசாத் சோம்பல் முதலிய காரணங்களால அப்பிரவர்த்தமானஸ்ய பும்சஹ பிரவೃத்தி கொண்டிருக்காத பிரவர்த்திக்காத அந்த புருஷனை மனிதனுக்கு பிரவೃத்தியாதி ஜனகத்வேன பிரவೃத்திங்கிறது விதி ஸ்தலத்துல, நிவர்த்திங்கிறது நிஷேத ஸ்தலத்துல. அதை சொல்றதுக்காக ஆதிபதம். பிரவೃத்தியாதி உத்பாதகத்வேன தத்போதஸ்ய உபயோகாத். அப்போ இந்த அர்த்தவாத வாக்கியங்களுக்கு பிரயோஜனவத்துவம் இருக்குன்னு தெரியறது. இப்படி சொல்லிட்டா இல்லையா? இப்போ இந்த அர்த்தவாத வாக்கியங்களை 3 விதமா பிரிக்கிறார். எப்படின்னு பாருங்க. சபுனஸ்திரேதா, அர்த்தவாதங்கள் 3 வகையாக இருக்கின்றன. நம்ம வேதத்துல அடிக்கடி பார்த்துட்டு இருக்கோம். அந்த 3 வகை என்ன அப்படின்னு கேட்டா, ததுக்தம் விரோதே குணவாதஸ்யாத் ஒரு வகை, அனுவாதோ வதாரிதே 2வது, பூதார்த்தவாதஸ்தத்தானாத் அர்த்தவாதஸ்திரிதா மதஹ. அர்த்தவாதமானது 3 வகையாக இருக்கின்றன அர்த்தவாதங்கள். இதனுடைய விளக்கம் அவரே சொல்ல போறார், நம்ம தனியா ஒண்ணு சொல்ல வேண்டாம். அஸ்யார்த்தா, அஸ்ய ஸ்லோகஸ்ய அர்த்தா. கஹ அர்த்தா பாருங்க. பிரமாணாந்தர விரோதே சதி அர்த்தவாதா குணவாதா. பிரமாணாந்தர வேற ஒரு பிரமாணத்தினால இப்படி ஒண்ணு நடக்கவே நடக்காது அப்படின்னு தெரிஞ்சால் பாருங்க, அர்த்தவாதம் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி கொடுக்கறது. ஆனா அது நமக்கு வேற பிரமாணத்துக்கு விரோதமா இருக்கு இருந்தால் அதற்கு பேரு குணவாதகான்னு பேரு. எப்படின்னு பாருங்க. ஆதித்யோ யூபோ பவதி இருக்கா? யூபகான்னா என்னது? அந்த நடுவுல ஒரு உதும்பர காஷ்டம் மாதிரி வைப்பா தெரியுமா? நீட்டமா வைப்பா யூபகா. அந்த யூபகா இருக்கே, அதை பார்த்து சொல்றா இந்த மந்திரம் சொல்லி கொடுக்கறது. என்ன சொல்லி கொடுக்கறது தெரியுமா? இந்த யூபகா இருக்கே, இது ஆதித்யா, இதுதான் சூரியன் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. இப்ப பாருங்க, அர்த்தவாதகா எந்த விஷயத்த சொல்லி கொடுக்கிறதோ இந்த யூபந்தான் சூரியன் அப்படின்னு, இது பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு விரோதமா இருக்கு. கண்ணால பார்த்தா தெரியறது இது ஆதித்யனே இல்லை, இது சூரியனே இல்லை தெரியறது. கண்ணால பார்த்தா தெரியறதா இல்லையா? இப்ப விரோதமா இருக்கா இல்லையா? இது புரியறதா? பிரத்யக்ஷ பிரமாண விரோதம் இருக்கு இதுல. அர்த்தவாதமானது எந்த விஷயத்த சொல்லி கொடுக்கிறதோ அது பிரத்யக்ஷத்துக்கு விரோதமா இருக்கு. இப்படி பிரமாணாந்தர விரோதம். பிரமாணாந்தரம்னு என்ன அர்த்தம்? அர்த்தவாதா ஒரு பிரமாணம், அது ஒரு விஷயத்த சொல்றது. அதற்கு அந்த அர்த்தவாதமானது எந்த விஷயத்த சொல்றதோ அந்த விஷயமானது இன்னொரு பிரமாணத்துக்கு விரோதமா இருக்கு. அந்த இன்னொரு பிரமாணம் எது இந்த இடத்துல? பிரத்யக்ஷ பிரமாணம். கண்ணால பார்த்தா தெரியறது. சூரியனும் யூப்பும் ஒண்ணாக முடியுமா? ஆகவே ஆகாது என்னைக்கும். அப்போ இந்த இடத்துல பிரத்யக்ஷ விரோதா இருக்கு. இப்படி விரோதம் இருந்தால் அந்த இடத்துல அங்க சொல்லப்படுகின்ற விஷயம் எப்பேற்பட்டதுன்னு கேட்டா குணவாதகா. இதை நாம சாமான்யமா லோகத்துல பார்க்கலாம். குணவாதகா அப்படின்னு, இவர் தான்ப்பா சாட்சாத் மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்றோமா இல்லையா? வீட்டுக்கு யாரோ வந்து, இவர் யாரு தெரியுமா? இவர் சாட்சாத் ஈஸ்வர ஸ்வரூபி அப்படின்னு சொல்றோம். எங்கேயாவது ஈஸ்வரன் இவரும் ஒன்னாக முடியுமா? முடியவே முடியாது. அப்ப எதுக்காக சொல்றோம்? அவரை பத்தின ஒரு பிராசஸ்தியத்தை சொல்றதுக்கு, குணத்தை சொல்றதுக்கு, அவர் அவ்வளோ உயர்ந்தவர்னு சொல்றதுக்காக. அத போலதான் இங்கேயும் ஆதித்யோ யூபகா அப்படிங்கிறது பிரத்யக்ஷ பிரமாண விரோதமா இருக்கிறதுனால இந்த இடத்துல குணவாதகா. குணவாதகான்னா அவருடைய புகழை சொல்றதுக்காக வந்தது. இப்போ ஆதித்யோ யூபகாங்கிற வாக்கியத்துல எதனுடைய புகழை சொல்றதுக்காக வந்தது இந்த வாக்கியம்? அந்த யூபத்தை பத்தின புகழ சொல்றதுக்காக வந்தது. அந்த ஆதித்ய சதிருஷம் இது, சூரியனுக்கு ஒப்பானது இந்த யூபம்.
அப்படின்னு யூபத்தை பத்தின ஒரு புகழை சொல்றதுக்காக வந்தது. சரி, புகழ் சொல்லதா இருந்தா கூட ஒரு சமான தர்மம் வேணுமே, பொதுவான ஒரு தர்மம் வேணுமே அப்படின்னு கேட்டா, யூபத்தை நீங்க பார்த்தா தெரியும். நல்லா அந்த தோல் எல்லாம் நீக்கி வழுவழுன்னு பண்ணி வச்சிருப்பா. அதுல அஞ்சனம் எல்லாம் பண்ணி வச்சிருப்பா. பார்த்தா அப்படியே ஷைனிங்கா இருக்கும், பிரகாசமா இருக்கும். அந்த பிரகாசங்கிற ஒரு சாமியத்தை, ஒரு பொதுவான தர்மத்தை வச்சுண்டு இது சூரியன் போல பிரகாசிக்கிறது அப்படின்னு அந்த யூபத்தை பத்தினதான ஒரு பிராசஸ்தத்தை சொல்லக்கூடிய வாக்கியம் இது. அதனால இது எந்த ஒரு விபாகத்துல, எந்த வரிசையில சேரும் அர்த்தவாதத்துல? இது குணவாதா. இது நல்லா புரிஞ்சிருக்கா? உங்களுக்கு அந்த லைன் கட் ஆறது போல இருக்கு. இன்டர்நெட்டோட ஸ்பீடு ரொம்ப குறைச்சலா இருக்குன்னு தெரிகிறது. புரிஞ்சுன்னா சரி. அஸ்ய அர்த்தவாதः பிரமாணாந்தர விரோதே சதி அர்த்தவாதः குணவாதः யதா ஆதித்யோ யூபः இத்யாதிஹி. யூப ஆதித்ய அபேதஸ்ய ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிறது பிரத்யக்ஷ பாதிதம். யூப ஆதித்ய அபேதஸ்ய பிரத்யக்ஷ பாதிதத்வாத். அப்போ எந்த வகையில ரெண்டும் ஒன்னாருதுன்னு கேட்டா, ஆதித்யவத்து உஜ்வலத்துவ ரூப குணஹா. ஆதித்யன் சூரியன் எப்படி பிரகாசிக்கிறாரோ அதை போல இதுவும் இப்போ பிரகாசிக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த தோல் எல்லாம் நீக்கி நல்லா சாஃப்டா இருக்கும், அதுக்கு மேல நெய் அஞ்சனம் பண்ணியிருப்பான், இந்த இது நவநீதத்தை. அதனால என்ன ஆயிருக்கும்? அப்படியே ஜொலிக்கும், பளபளக்கும். அந்த ஒரு பளபளப்பை வச்சுண்டு, சமான தர்மத்தை வச்சுண்டு இதுவும் ஆதித்யனும் ஒண்ணு அப்படின்னு ஒரு லட்சணையா பிராசஸ்தியத்தை சொல்லிட்டு இருக்கும். உஜ்வலத்துவ ரூப குணஹா அனேன அர்த்தவாதேன லக்ஷணையா பிரதிபாத்தியதே. அடுத்தது ரெண்டாவது. இது முதல்ல சொன்னது விரோதே குணவாதஹா ஸ்யாத், அதனுடைய விளக்கம். ரெண்டாவது அனுவாதஹா அவதாதித்தே அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம், அதையேதான் அர்த்தவாதமும் சொல்றதா இருந்தால் அதற்கு பேரு அனுவாதகான்னு பேரு. ஒரு உதாரணம் இது காமிக்கிற பாருங்க. பிரமாணாந்தர அவகத அர்த்தபோதகா அர்த்தவாதா அனுவாதா இத்தியுச்சதே. பிரமாணாந்தரத்தினால அப்படின்னு அர்த்தம் பிரத்யக்ஷ பிரமாணத்தினாலேயோ இல்ல அன்வய விதிரேகத்தினாலேயோ தெரிஞ்சிருக்கு நமக்கு. அதே விஷயத்தையே அர்த்தவாதமும் சொல்லி கொடுக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த அர்த்தவாதத்துக்கு அனுவாதகான்னு பேரு. எப்படின்னு பாருங்க. அக்னிரு ஹிமஸ்ய பேஷஜம் பூமிராவபனம் மகத் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த இடத்துல அக்னிரு ஹிமஸ்ய பேஷஜம், அக்னியானது ஹிமஸ்ய குளிருக்கு, பேஷஜம் மருந்து. இது நமக்கு தெரியாதான்னு? லோகத்துல தெரியும் தானே. குளிர்னா நமக்கு அந்த இடத்துல அக்னி நமக்கு மருந்தா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதையேதான் அர்த்தவாதம் சொல்றது, தெரிஞ்ச விஷயத்தையே சொல்றது. அப்படின்னு சொன்னா இந்த அர்த்தம். ஏவம், அவ்வளவுதான், அதேதான். ஹிமஹான்னா பனின்னு அர்த்தம், குளிர்னு அர்த்தம், அதுல இருந்து வரக்கூடிய குளிர். இப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயத்தான் இந்த அர்த்தவாதம் சொல்லி கொடுக்கறது அப்படின்னா அனுவாதகான்னு பேரு. சரியா? முன்னாடி பாருங்க, முன்னாடி சொன்ன விஷயம் அப்படி இல்லை, நமக்கு தெரியாது. ஆனா அது பிரத்யக்ஷ வேற பிரமாணத்துக்கு விரோதமா இருக்கும். இது அப்படி இல்லை, நமக்கே தெரியும், வேற பிரமாணத்தினால தெரியும். பிரத்யக்ஷ பிரமாணத்தினாலேயோ இல்ல வேற ஏதாவது பிரமாணத்தினாலே நமக்கு விஷயம் தெரிஞ்ச விஷயம்தான். தெரிஞ்ச விஷயத்தையே சொல்றது எதுவோ அர்த்தவாதகா, அந்த அர்த்தவாதத்துக்கு என்ன பேரு? அனுவாதகான்னு பெயர். பிரமாணாந்தர அவகத அர்த்த போதகா அர்த்தவாதா அனுவாதா யதா அக்னிர் ஹிமஸ்ய பேஷஜம் இது. அത്ര ஹிம விரோதித்வஸ்ய, குளிருக்கு விரோதி அக்னி என்ற விஷயமானது அக்னோ பிரத்யக்ஷ அவகதத்வாத். இந்த துவகிந்திரியத்தினாலே தெரியறது, நமக்கு பிரத்யட்சமா தெரியுது, இந்திரியத்தினால தெரியறது. பிரத்யக்ஷம்னு சொன்னா இந்திரியத்தினால தெரிவது. பிரத்யக்ஷம்னா இந்த இடத்துல எந்த இந்திரியம்? துவகிந்திரியம். துவகிந்திரியத்தினால தெரியறது. சரி, இப்ப மூணாவது வகை பூதார்த்தவாதகான்னு பேரு. பிரமாணாந்தர விரோத தத் பிராப்தி ரஹித அர்த்தபோதகா அர்த்தவாதகா. அப்படின்னு அர்த்தம், அர்த்தவாதம் ஒரு விஷயத்த சொல்றது, அந்த விஷயம் இப்படி நடந்திருக்குமா நடந்திருக்காதா நம்மளால சொல்லவே முடியாது, நம்மளால அதை கண்டுபிடிக்கவும் முடியாது, அதை ஒத்துக்கவும் முடியாது, இல்லைன்னு சொல்றதுக்கும் பிரமாணம் கிடையாது. ஒத்துக்க முடியாதுங்கிறத விட அது இப்படி நடந்திருக்காது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அர்த்தவாதம் ஒரு விஷயத்த சொல்றது,
அது அப்படி நடந்திருக்குமா அப்படிங்கிறது நம்மளுடைய சக்ஷரேந்திரியத்தினாலேயோ பிரத்யட்சமாவோ தெரிஞ்சுக்க முடியாது. சரி, தெரிஞ்சுக்க வேண்டாம், மறுக்கவாது முடியுமான்னு கேட்டா அதுவும் முடியாது. அப்படி இருந்தால் அதற்கு என்ன பேரு? அந்த அப்படி இருக்கக்கூடியதுக்கு பூதார்த்தவாதகான்னு பெயர். எப்படின்னு பாருங்க. உதாரணம், யதா இந்திரோ விருத்ராய வஜ்ரமுத யச்சது. இந்திரன் விருத்ராசுரனை நோக்கி இந்த வஜ்ராயுதத்தை போட்டார். சரி, இது நம்மளால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. சரி, இவ்வளவு நடந்திருக்காது, எல்லாம் பொய் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுவும் முடியாது. புரிகிறதா? இரண்டுமே சொல்ல முடியாது. நம்மளால பார்க்கவும் முடியாது, பிரமாணாந்தர விரோதமும் இல்லை, அதே சமயத்துல இப்படி நடந்திருக்காது அப்படின்னு சொல்லவும் முடியாது. அதனால இதுக்கு என்ன பேரு? பூதார்த்தவாதகான்னு பேரு. பிரமாணாந்தர விரோத தத் பிராப்தி ரஹித அர்த்தபோதகா அர்த்தவாதா பூதார்த்தவாதா. யதா இந்திரோ விருத்ராய வஜ்ரமுத யச்சது இத்தியாதி. அப்போ அர்த்தவாதமானது இப்படியாக 3 வகையா பிரிக்கப்படுறது. குணவாதா, அனுவாதா, பூதார்த்தவாதா இப்படின்னு. இப்ப பாருங்க, இது வரையில் வேதத்துல 5 வகையா சொல்லப்பட்ட அந்த விபாகத்துல அத்தனைக்கும் பிரயோஜனவத்வத்தை இந்த கிரந்தக்காரர் காமிச்சுட்டார் இல்லையா? ஏவஞ்ச யஜேத ஸ்வர்க காமஹா இத்தியாதி நிகில வேதஸ்ய சாக்ஷாத் பரம்பரையாவா யாகாதி தர்ம பிரதிபாதகத்துவம் சித்தம். வேதத்துல இருக்கக்கூடிய யஜேத ஸ்வர்க காமஹா போன்ற எத்தனை வாக்கியங்கள் இருக்கோ அத்தனைக்குமே பிரயோஜனவத்துவம் இருக்கு. சில சமயத்துல நேரடியாக அந்த வாக்கியங்கள் தர்மத்தை விதிக்கின்றன. சில வாக்கியங்கள், அதாவது தாற்பயம் என்ன, விதி வாக்கியமானது நேரடியாக தர்மத்தை சொல்லிடுறது. மந்திரங்கள் அந்த விதி வாக்கியங்களால சொல்லப்பட்ட கர்மாக்கள்ல சம்பந்தப்பட்ட திரவிய தேவதாதிகளை ஸ்மரணம் பண்ணி கொடுக்கிறது. நாமதேயங்கள் விதி வாக்கியங்களால சொல்லப்படுகின்ற கர்மாவினுடைய பரிச்சேதகமா இருக்கு. அத போல நிஷேதங்கள் நிவர்த்தியை உண்டு பண்ணி அந்த கர்மாவில ஈடுபடாதபடி செய்யறது. அர்த்தவாத வாக்கியங்கள் விதியினால விதிக்கப்படுகின்ற கர்மாவில பிரவருத்தி ஏற்படும்படியும் நிஷேதிக்கப்படுகின்ற கர்மாக்கள்ல நிந்தாவை சொல்லி நிவர்த்தி ஏற்படுத்துற வகையிலும் உபகாரகமா இருக்கு. ஆக மொத்தம் எல்லா வாக்கியங்களுமே நேரடியாகவோ விதியின் மூலமாகவோ தர்மத்தை சொல்லுகின்றதாகவே இருக்கின்றன. வேதத்துல இருக்கக்கூடிய அத்தனை வாக்கியங்களும் அதத்தான் இங்க சொன்னா. யஜேத ஸ்வர்க காமஹா இத்தியாதி நிகில வேதஸ்ய, சர்வஸ்ய வேதஸ்யன்னு அர்த்தம். நிகிலம் சொன்னா அகிலம். சர்வஸ்ய வேதஸ்ய சாக்ஷாத் பரம்பரையாவா, நேரடியாகவோ விதியின் மூலமாகவோ யாகாதி தர்ம பிரதிபாதகத்துவம் சித்தம். தர்ம பிரதிபாதகத்துவம், தர்ம போதகத்துவம் சர்வேஷாம் வேத வாக்கியானாம் சித்தம். சரி, அப்படி சொல்றேலே, இப்படி வேதத்தினால் சொல்லப்பட்ட தர்மம் அப்படின்னா அந்த தர்மம் என்னது? சோயம் தர்மஹா எதுத்திஷ்ய விஹிதா ததுத்தேசேன கிரியமானஹா தத்தேது. இந்த தர்மமானது, விதியினால் விதிக்கப்பட்ட தர்மமானது வேதத்துல எதை உத்தேசிச்சு விதிக்கப்பட்டதோ அதை குறித்து பண்ணும் பொழுது நமக்கு அந்த பலன் கிடைக்கும். உதாரணத்துக்கு அக்னிஹோத்திரம் ஜுஹயாத் ஸ்வர்க காமஹா அப்படின்னு இருக்கா இல்லையா? இந்த விதியானது ஸ்வர்க்கத்தை உத்தேசிச்சு அக்னிஹோத்திரத்தை விதிக்கிறது. அப்போ நாமளும் ஸ்வர்க்கத்தை உத்தேசிச்சு இந்த அக்னிஹோத்திரத்தை பண்ணினால் இந்த அக்னிஹோத்திரமானது நமக்கு எதை கொடுக்கிறது? ஸ்வர்க்கத்தை கொடுக்கிறது. இது புரிஞ்சிருக்கா? அக்னிஹோத்திரம் ஜுஹயா ஸ்வர்க காமஹா அப்படிங்கிற வாக்கியம் ஸ்வர்க்கத்தை உத்தேசிச்சு அக்னிஹோத்திரத்தை விதிக்கிறதா? நாமளும் ஸ்வர்க்கத்தை உத்தேசிச்சு அக்னிஹோத்திரத்தை பண்ணினால் இந்த அக்னிஹோத்திரம் நமக்கு எதை உண்டு பண்ணி கொடுக்கும்? ஸ்வர்க்கத்தை கொடுக்கும். அதே சமயம் அந்த பலனை எதிர்பார்க்காமல் ஈஸ்வரார்ப்பண புத்தியா பண்ணால் இது நமக்கு மோட்சத்தை கொடுக்கும். இது நல்லா மனசை வாங்கிக்கணும். சோயம் தர்மஹா எதுத்திஷ்ய விஹிதா, எதை உத்தேசிச்சு கர்மா வேதத்துல விதிக்கப்பட்டிருக்கோ ததுத்தேசேன கிரியமானா, அதை உத்தேசிச்சு செய்யும் பொழுது தத்தேதுஹு, அதாவது ஸ்வர்க்கத்தை உண்டு பண்றதுக்கு உண்டான காரணமாக இந்த அக்னிஹோத்திரம் முதலிய கர்மாக்கள் ஆறது. அதே சமயத்துல ஈஸ்வரார்ப்பண புத்தியா கிரியமானஸ்து, ஒரு ஸ்வர்க்கமோ முதலிய பலன்களோ எதிர்பார்க்காமல் ஈஸ்வரன் உத்தேசிச்சு பண்ற அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காமல் பண்றேன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. ஈஸ்வரார்ப்பண புத்தியா கிரியமானஸ்து
நிஸ்ரேயச ஹேது, மோட்சத்திற்கு காரணமாகிறது இந்த கர்மா. உடனே ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், இதெல்லாம் நீங்க சொல்றீங்களே எங்க பிரமாணம் இருக்கு? ஸ்வர்க்கத்தை உத்தேசிச்சு அக்னிஹோத்திரம் விதிக்கப்பட்டிருக்கு, அதனால அக்னிஹோத்திரமானது ஸ்வர்க்கத்துக்கு சாதனமாகும், இது ஒத்துக்க முடியாது, ஏன்னா அங்க வேத பிரமாணம் இருக்கு. ஆனா அதே சமயம் மோட்சத்திற்கு இந்த மோட்சத்திற்கு இந்த அக்னிஹோத்திரமே காரணம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, அதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்டா ஸ்மிருதி பிரமாணத்தை காமிக்கிறார். நச்ச ததர்ப்பண புத்தியா அனுஷ்டானே பிரமாணாபாவா. கேள்வி என்ன கேட்கிறார்? ஈஸ்வரார்ப்பண புத்தியா ஈஸ்வரார்ப்பண புத்தியா கிரியமான அனுஷ்டானே பிரமாணம் நாஸ்தி. அதாவது அக்னிஹோத்திரமானது சொர்க்கத்தை உத்தேசிச்சு பண்ணலாம், ஈஸ்வரார்ப்பண புத்தியா பண்றதுக்கு ஒன்னும் பிரமாணம் இல்லை அப்படின்னு கேட்காதீங்கோ. பிரமாணம் இருக்கு. என்னது? யத் கரோஷி யத் அஷ்னாசி யத் ஜுஹோஷி ததாசி யத் தபஸ்யசி கௌந்தேய தத் குருஷ்வ மதர்ப்பணம் அப்படின்னு பகவத்கீதை தான் ஸ்மிருதியா இங்க சொல்லப்படுறது. பகவத்கீதா அப்படிங்கிறது ஸ்ருதிங்கிற கேட்டகரியில வராது, அடுத்ததா இருக்கக்கூடிய ஸ்மிருதி கேட்டகரியில வருது. அந்த பகவத்கீதையில இது சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு? எத் கரோஷி, எந்த கர்மாவை நீ பண்றியோ, எது அஷ்னாசி, எதை நீ எடுத்துக்கிறையோ, எத் ஜுஹோஷி, எதை நீ அக்னிகளை பிரக்ஷேபம் பண்றியோ, எத் ததாசி, எதை நீ தானம் பண்றியோ, அத்தனையும் குருஷ்வ மதர்ப்பணம், எனக்கு அர்ப்பணம் பண்ணிடு அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காமல் நீ பண்ணினால் அது என்ன பண்றது? உனக்கு மோட்சத்தை கொடுக்கிறது அப்படிங்கிறதான இந்த ஸ்மிருதி வச்சனம் தான் பிரமாணம். எதற்கு? ஈஸ்வரார்ப்பண புத்தியா கிரியமானே நிஸ்ரேயச ஹேத்துன்னு சொல்லி கொடுத்தாரு இல்லையா? ஈஸ்வரன், அதாவது எந்த ஒரு பலன் எதிர்பார்க்காமல் நீ கர்மாவை பண்ணினால் ஸ்வர்க்கம் முதலிய பலன்களை காட்டிலும் உயர்வான பலமாக இருக்கக்கூடிய மோட்சமே கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னா இல்லையா? அதற்கு இதுதான் பிரமாணம். இது பகவத்கீதா ஸ்மிருதேஹே பிரமாணத்வாத். உடனே அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறா, ஸ்மிருதி எப்படிப்பா தர்மத்துல பிரமாணமாகும்? ஸ்ருதி வேதமானது தர்மத்துல பிரமாணமாகும், நீ ஏதோ ஸ்மிருதியை காமிச்சு இதுதான் பிரமாணம் சொல்றிய, முதல்ல ஸ்மிருதி பிரமாணமா தர்மத்துல அப்படின்னு கேட்டா, ஆமாம் ஸ்மிருதி தர்மத்துல பிரமாணம் தான். இதை எங்க சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டா, மீமாம்சா சாஸ்திரத்துல முதல் அத்தியாயத்துல 4வது பாதமாக இருக்கக்கூடிய 3வது பாதமாக இருக்கக்கூடிய ஸ்மிருதி பாதம், அதுல சொல்லி கொடுத்துருக்கா. என்னன்னு? ஸ்மிருதியும் தர்மத்துல பிரமாணம், வேதோ கிலோ தர்ம மூலம் ஸ்மிருதிஷீலாஞ்ச ஸ்மிருதிஷீலே சத் விதாம் அப்படின்லாம் படிக்கிறோம் இல்லையா? அப்போ வேதாவும் தர்மத்துல பிரமாணம், அதை மூலமாக கொண்டு ஸ்மிருதியும் தர்மத்துல பிரமாணம் அப்படின்னு ஸ்மிருதி சரணே, சரணேனா ஸ்மிருதி பாதே, ஸ்மிருதி பாதம் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? ஸ்மிருதிக்கு பிரமாணம் உண்டா கிடையாதா அப்படின்னு விசாரிச்சு பிராமான்யம் தர்மத்துல ஸ்மிருதியும் பிரமாணம் அப்படின்னு சொல்லியிருக்க கூடியதான மீமாம்சா சாஸ்திரத்தின் முதல் அத்தியாயத்தின் 3வது பாதம், அங்கதான் இந்த விஷயத்த சொல்லி கொடுத்தா. அதுல ஸ்மிருதி சரணே ஸ்மிருதி பாதே தத் பிராமான்யஸ்ய ஸ்மிருதேஹே தர்மே பிராமான்யஸ்ய ஸ்ருதி மூலகத்வேன, சாட்சாத் ஸ்மிருதியானது தர்மத்துல பிரமாணம் இல்லதான், ஆனா ஸ்ருதி மூலகமாக, ஸ்ருதியை மூலமாக கொண்டு ஸ்மிருதியானது தர்மத்துல பிரமாணம் என்பது வியவஸ்தானாத் அப்படின்னு அர்த்தம், நிரூபிக்கப்பட்டுள்ளது. இது சிவம் இது மங்களம் அப்படின்னு கிரந்தத்தை முடிக்கிறார். இந்த கிரந்தத்தினுடைய கடைசி ஸ்லோகம், பாலானாம் சுகபோதாய பாஸ்கரேன சுமேதசா ரச்சிதோயம் சமாசேன ஜெய்மினிய அர்த்த சங்கிரஹா. பாஸ்கரஹா அப்படின்னு இவருடைய பெயர், கிரந்தக்காருடைய பேரு. அவர் பாலானாம் சுகபோதாய, இந்த சாஸ்திரத்துல யாரு ஆரம்ப காலத்துல இருக்காளோ, பாலாங்கள் சிறுவல்னு அர்த்தம் இல்லை, இந்த சாஸ்திரத்துல அவர்கள் புதுசு, அவர்களுக்கு சுகபோதாய அப்படின்னு அர்த்தம் சுலபமாக புரிவதற்காக, மிகவும் கடினமான விஷயங்கள்லாம் எடுத்துக்காம தேவையான அடிப்படை விஷயங்கள், அதுவும் ரொம்ப சிரமத்தை கொடுக்காத விஷயங்கள், அதுவும் எளிமையா புரியும்படியாக சுகபோதாய பாஸ்கரேன சுமேதசா, பண்டிதராக இருக்கக்கூடிய இந்த பாஸ்கரனால அயம் கிரந்தா, எந்த கிரந்தா? ஜெய்மினிய அர்த்த சங்கிரஹா, ஜெய்மினிய அர்த்த சங்கிரஹா அப்படிங்கிற இந்த கிரந்தமானது சமாசேன சங்கிப்தமாக ரச்சிதா வர்த்ததே, ரசிக்கப்பட்டு எழுதப்பட்டு இருக்கிறது
அப்படின்னு இந்த கிரந்தகாரர் அவர் எதுக்காக இந்த கிரந்தத்தை எழுதினார் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். இதி ஸ்ரீ மகாமகோபாத்தியாய லௌகாக்ஷி பாஸ்கர விரச்சித பூர்வ மீமாம்சா அர்த்த சங்கிரக நாமகம் பிரகரணம் சமாப்திம் அகாத். அகாத் அப்படின்னா அடைந்தது. இந்த கிரந்தமானது அதாவது மகாமகோபாத்தியாயரா இருக்கக்கூடியதான இப்பேற்பட்ட விருதுகளை பெற்றவரான லௌகாக்ஷி பாஸ்கரஹா என்கின்ற பெயரை கொண்ட இவரால் எழுதப்பட்ட பூர்வ மீமாம்சா சாஸ்திரத்தினுடைய பிரகரண கிரந்தம், ஆரம்ப கிரந்தமானது இத்துடன் பூர்த்தி அடைகிறது. மங்கள ஸ்லோகா. வாகீஷா அத்யா சுமனசஹ சர்வார்த்தானாமுபக்ரமே யம் நத்வா கிருத கிருத்யா ஸ்யுஹு தம் நமாமி கஜானனம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. வாசுதேவம் ரமாகாந்தம் நத்வா லோகாக்ஷி பாஸ்கரः குருதே ஜெய்மினினயே பிரவேஷாயார்த்த சங்கிரஹம்.